ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்லேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அண்ட் டெப்யூட்டி கமாண்டன்ட்டுக்கான போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் rect.bsf.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் ஸ்கில் டெஸ்ட், அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 5ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/6/2024 படி உங்களுடைய ஏஜ் இதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுப்பாங்க. எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல், இதில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் டெப்யூட்டி கமாண்டன்ட், இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு அந்த ரிலேட்டடான இதில் உங்களுக்கான லைசன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதுக்கான வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 18 மே 2024லேருந்து 16 ஜூன் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸாக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம், ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கிற முடியும். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.